சார் லைனில் விஜய் சார் இருக்கார், பேசுங்க. கான்காலில் விஜய் சார் பேசுகிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க சென்றோம். 5 பேர் உட்கார்ந்து பேசும்போது அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை, ஆதவர்ஜனா வர சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி. அதில் என்ன அவங்களுடைய ஒரே கண்டிஷன்னா, பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீகப்பட்டு கலெக்ஷன்ஸ் தி சென்னை சில்க்ஸ். திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கடந்த ஆட்சியிலும் கூட நீங்கள் வெளியில் கூட்டணியில் இருந்தாலும் சில நேரங்களில் உங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம்ங்கிறது நீங்கள் திமுக போதுமான அளவு கிரிட்டிசைஸ் பண்ணல, அது சில டைமில் அன்ஃபேர் கிரிட்டிசிசம்ஸாக கூட வெளிப்பட்டுச்சு. இன்னொன்று, நீங்கள் கூட்டணியில் அமைச்சரவை நிறைய ரொம்ப டெலிபரேஷன்ஸுக்கு பிறகு தான் எடுத்தீங்க. அதில் திரு தொல் திருமாவளவன் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது எவ்வளோ இருந்தது, எவ்வளோ தூரம் கட்சியினுடைய டிமாண்டுக்காக போன இது இருந்தது? இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பது என்ற முடிவை எடுத்தார்கள். அதே முடிவை தான் நாங்களும் எடுத்தோம். ஆனால் அன்றைக்கே நாங்கள் அறிவிக்கவில்லை என்பது எங்கள் மீதான விமர்சனம். தொடக்கத்திலேயே நான் தோழர்களிடத்தில் பேசுகிற போது, நீங்கள் முடிவெடுத்த பிறகு அதை ஒட்டி எங்கள் இயக்க தோழர்களோடு கலந்து பேசி அதன் பின்னர் அறிவிப்போம் என்பதுதான். திரு முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க சென்றோம். அவர் நடந்து சொன்னோம். அவர் இந்த ஆதரவு நல்குவதை குறித்து எந்த இடத்துல எங்களுக்கு அப்ஜெக்ஷனே பண்ணலை. எங்கள் கூட்டணியுடைய தலைவர், அதனால் நாங்கள் போனோம். இயல்பாக பேசணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பண்ணுங்கிற கருத்து மட்டும்தான் சொன்னார். அதன் பிறகு இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம். நான் சொன்னேன் முதல்ல, இந்த மாதிரி இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு எடுக்கிறதா நான் சொல்லிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஆதரவு நல்கிறதா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கி 8ஆம் தேதி நைட்டு போய் சொன்னோம். தாராளமாக செய்யுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் நடந்தது. ஆனால் எங்கள் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். அதில் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கம்யூனிஸ்ட் அந்த நிலைப்பாடு எடுக்கலாம், ஆனால் நாம் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, நாம் மினிஸ்ட்ரியில் சேரணும் அப்படிங்கிற கருத்தை பெரும்பாலான தோழர்கள் சொன்னாங்க. நான் மட்டும்தான் சொன்னேன், இல்லை இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறதுனால அதே நிலைப்பாட்டை எடுக்கணும்னு நான் வலியுறுத்தி சொன்னேன். எல்லாரும் திரும்ப நாம் சேரணுங்கிற கருத்தை சொன்னதுனால ஃபைனலாக நான் என்ன சொன்னேன்னா, நாளைக்கு பொதுச் செயலாளர்களோட கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு அறிவிக்கிறேன், தலைவருங்கிற முறையில் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்கன்னு நான் கேட்டதும் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஒரு இடத்துல இருந்தேன், பொதுச் செயலாளர்கள் 2 பேர் வேறு இடத்துல இருந்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவங்க அப்பா சமாதிக்கு போகிறேன்ட்டு ஊருக்கு போயிட்டார். எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் வருங்கிறது அவருக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அவர் ஊருக்கு போயிட்டார். அப்போ அவருக்கு தகவல் சொல்லி வர சொல்கிறோம். இப்போ 9ஆம் தேதி அவங்க சேர்றதுக்கே 12:45 ஆயிடுச்சு. ஆனால் 11 மணிலேருந்தே ப்ரெஸ்ஸை நான் பார்க்க போகிறேங்கிற மாதிரி அவங்களா அலுவலகத்தை உட்காந்துட்டாங்க. நாம் யாருக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அப்போது தோழர்கள் வந்தாங்க, 2 பொதுச் செயலாளர்கள் வந்தாங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க. நாங்கள் 5 பேர் உட்காந்து பேசும்போது அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து அமைச்சரவையில் சேரக்கூடாது, ஆட்சி அமைக்க ஆதரவு. ஆனால் இது கட்சி முடிவாக நான் திணிக்க விரும்பலை. கட்சி முடிவுனா உங்கள் கருத்து என்னவோ அந்த கருத்தை நான் கலந்து நம்ம அப்புறம் தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்படின்னப்ப கட்சி முடிவு அமைச்சரவையில் சேர்றது தான் அப்படின்னு அவங்க எல்லாருமே வலியுறுத்தி சொன்னாங்க. 2 பேரும் பொதுச் செயலாளர்கள் அப்படி சொல்லும்போது நம்ம அமைச்சரவையில் சேர்றதை தவிர்க்க முடியாது. அப்போ நான் தலைவராக இருந்தாலும் கூட கட்சியில் பெரும்பான்மை என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு நமக்கு அமையுது. அதாவது அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு, இது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு சூழல். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் தலித்துகளுக்கு பவர் ஷேர் கிடைக்குது, முதலமைச்சர் ஆகிறாங்க, 1க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுறாங்க, துணை முதலமைச்சர் கிடைக்குது, ஹோம் அஃபேர்ஸ் கிடைக்குது. கர்நாடகாவிலே இது அமையுது. ஆந்திராவில் துணை முதலமைச்சர் எப்போவே கொடுத்துருக்குறாங்க, தெலுங்கானாவில் துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு அமையும் போது இதை ஏன் தவிர்க்கணும்? அதில் முக்கியமாக நம்ம தோழமை சக்திகளாக இருக்கிற இடதுசாரி கட்சிகள் விசிகே அமைச்சர்களை இடம்பெறதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சேரலாம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அந்த மாதிரி திமுகவில் சில தோழமை சக்திகிட்ட பேசும்போது இந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஏன் அதை தவிர்க்கணும்? எங்கள் கட்சியும் அந்த முடிவு எடுக்குது. அப்போ நான் 9ஆம் தேதி 3 மணிக்கு 2:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆதவர்ஜனா வர சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி. நான் இருக்கிற இடத்துக்கு கடிதம் கொடுத்துட்றோம், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். வந்த பிறகு அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் மறுபடியும் என்ன வற்புறுத்துறாரு, எதனா அமைச்சரவையில் இடம்பெறணும்னு. அதில் என்ன அவங்களுடைய ஒரே கண்டிஷன்னா, அமைச்சரவையில் இடம்பெறுவது மட்டுமல்ல, நீங்கள் இடம்பெறணும் அப்படிங்கிறது தான். அதாவது நான் அமைச்சராகணும் அப்படிங்கிறது. அமைச்சரவையிலே இடம்பெறக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதில் நான் அமைச்சராகணுங்கிற கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவரும் என்ன வற்புறுத்துறாரு. அப்புறம் இல்லை, ஒரே விஷயந்தான், இடதுசாரிகள் எடுத்த முடிவு தான் நான் அறிவிப்பேன், அதுக்கப்புறம் என்ன டெவலப்மெண்ட்னு பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு 4 மணிக்கு அவர் கையில் கொடுத்துட்டு 4:45 நான் ப்ரெஸ் சந்திக்கிறேன். அப்போ தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்னவோ அந்த கருத்தை கட்சியும் ஒத்துக்கொண்டது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்னு தான் நாங்கள் அறிவிக்கிறோம். அறிவித்ததுக்கு பிறகும் தாவேக தரப்பில் இருந்து நீங்கள் அமைச்சர்களை இடம்பெறணும் அப்படின்னு திரும்ப வலியுறுத்துகிறாங்க.
அமைச்சரவை சேரணுங்கிற முடிவு 21ஆம் தேதி ஃபைனல் பண்ணுறோம். நான் சேர மாட்டேன். அந்த வாய்ப்பை வந்து வன்னியரசுக்கு தான் அமையணும். அவர் தான் இன்றைக்கி எம்எல்ஏ, அவர் மூத்த உறுப்பினர். அதனால் அப்படின்னா அவரை நம்ம அறிவிப்போம் அப்படின்ட்டு நம்ம 21ஆம் தேதி நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி அறிவித்தோம். இப்போ இதில் இது வந்து தடுமாற்றமும் கிடையாது. என்னென்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு நாள் அதை வந்து 4 நாள் இடைவெளிங்கிற மாதிரியான உதாகரப்படுத்தினாங்க. ஏன் இவ்வளவு டிலே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏதோ பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எதுவுமே வந்து உண்மை இல்லை. நாங்கள் யார்கிட்டையும் பார்கெயின் பண்ணலை. தாவேக தரப்பிலிருந்து ஒரு தகவல் என்னென்னா, எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள், அவருக்கு அந்த தரப்பில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி தான். கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே புஷி ஆனந்த் என்கிட்ட ஃபோனில் பேசினார் ரவிக்குமார் மூலமாக. நாங்கள் இது மாதிரி கட்சியை ஆரம்பிக்கிறோம், நீங்கள்லாம் எங்களோட வரணும் அப்படின்னு ஒரு தோழமையை அவர் சொல்லியிருக்காரு. ரவிக்குமார்கிட்ட வராரு, ஒரு லைனில் ஒரு நண்பர் வராரு. அவர் என்கிட்ட பேசுகிறாரு. சார் லைனில் விஜய் சார் இருக்கார், பேசுங்க அப்படின்றாங்க. கான்காலில் விஜய் சார் பேசுகிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, சார் டெப்டி சிஎம் வந்து இப்போ நம்ம வந்து அது யாருக்கும் தர்ற மாதிரி இல்லை சார், அப்படி ஒரு ஐடியா இல்லை. பட் நீங்கள் வாங்க, அமைச்சரவைக்கு வாங்க, கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவேன் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், அப்படி நான் எந்த டிமாண்டும் வைக்கலையே சார், நான் அந்த மாதிரி எதுவும் வைக்கல. நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட், இடதுசாரிகள் எடுத்த முடிவு, அதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார்னு அவர் வச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அது ரவிக்குமார் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது பேச்சில் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் தலைவர் வந்தால் அவர் அமைச்சர்களை இங்கே சேர்த்துக்கணும், அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுக்கணும்னு அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த தகவல் எனக்கு கிடைக்குது. நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே 7 மணிக்கு ஆதவர்ஜினாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ரவிக்குமார் சொன்னார், தயவுசெய்து என் பேரை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நீங்கள் பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சங்கடப்படாதீங்க. அதனால் நான் வந்து அதில் அமைச்சரவையில் சேரவே மாட்டேன், அதில் உறுதியாக இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன். நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் வன்னியரசு சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் வெளியிலேருந்து இடதுசாரிகள் மாதிரி ஆதரவு தெரிவிச்சிடறோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீகப்பட்டு கலெக்ஷன்ஸ், தி சென்னை சில்க்ஸ்.